Bible Treasures. Topic 6. Fellowship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 6. ஐக்கியம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject of study during the last 7 weeks has been Christian fellowship. கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு கிறிஸ்தவ ஐக்கியம். Beloved, the absolute necessity of love with one another cannot be overemphasized. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த கட்டாயமானதை நாம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தவே முடியாது. Turn with us for a sample passage in book of Romans 13th chapter. இதற்கு ரோமர் நிருபம் 13வது அத்தியாயத்திலே ஒரு வசன பகுதிக்கு எங்களோடு கூட வாருங்கள். Turn with us to the 13th chapter. I will read to you the 10th verse. 13வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை பாருங்கள். Love does no harm to a neighbor, therefore love is the fulfillment of the law. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. 1 Timothy 1st chapter. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். The purpose of the commandment is love. கற்பனையின் பொருள் என்னவெனில் அன்பே. So when you put these two verses together, ஆகவே இந்த 2 வசனங்களையும் நீங்கள் இணைத்து பார்ப்பீர்கள் என்றால், in Romans we find love is the fulfillment of all the law. எல்லா அதனுடைய நிறைவேறுதலுமே அன்பு என்று ரோமர் நிருபத்திலே பார்க்கிறோம். And in 1 Timothy we read that the very purpose of all the commandments is love. நியாயப்பிரமாணங்களுடைய காரணமே அன்பு என்று 1 தீமோத்தேயுவிலே பார்க்கிறோம். And this is clear enough to tell us that loving one another is absolutely indispensable when we talk about fellowship. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த காரியங்களிலிருந்து நாம் தென்னந்தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். The topic that we are considering is how not to fellowship. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. So far we have done 7 lessons. இதுவரைக்கும் 7 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not disregard the absolute necessity of fellowship. ஐக்கியத்தின் அத்தியாவசியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not be overruled by self-interest. சுய நோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be hypocritical in love. அன்பிலே மாய்மாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not postpone reconciliation. ஒப்புரவாகுதலை தள்ளி போடக்கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not be partial. பாரபட்சம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. And lesson number 6. ஆறாவது பாடம், Do not write off anyone quickly. யாரையும் சீக்கிரத்தில் கழித்து கட்டிவிடக் கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not give place to envy. பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. Today we will go on to lesson number 8. இன்றைக்கு நாம் 8வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not expect too much from others. மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாய் எதிர்பார்க்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not expect too much from others. மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாய் எதிர்பார்க்க கூடாது. There is an old saying which goes like ஒரு this. பழைய கூற்று ஒன்று இப்படியாக சொல்கிறது, Blessed are those who expect nothing, ஒன்றையுமே எதிர்பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள், for they shall not be disappointed. அவர்கள் ஏமாற்றம் அடைவது கிடையாது. Beloved, we should never forget that this world basically is a thankless world. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. அடிப்படையாக இந்த உலகமானது
ஒரு நன்றி கெட்ட உலகம். Now that is the first sin of mankind that is given to us in the sin list of Romans first chapter. ரோமர் முதல் அத்தியாயத்திலே காணப்படுகிற பாவ பட்டியலிலே முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான். Now if you read from verses 21 to 32, this is the darkest sin list in the Bible. 21வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் இதுதான் வேத புத்தகத்தில் இருக்கிற பாவத்தின் கொடூரமான பாவப்பட்டியல். And the very first sin is this. முதல் பாவம் அங்கே சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதுதான். Look at verse 21. 21வது வசனத்தை பாருங்கள். They did not glorify God as God nor were thankful. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் நன்றி சொல்லாமலும் இருந்தார்கள். Now that is the basic sin of mankind. அதுதான் மனிதனுடைய அடிப்படை பாவமே. Now this was the observation of King Solomon. இதுதான் சாலமோன் ராஜாவும் கூட உணர்ந்த ஒரு காரியம். And he puts it very well, beautifully in a small story. ஒரு சின்ன கதையின் மூலமாக அழகாய் இதை எடுத்துரைக்கிறார். Turn with us the book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். 9th chapter. 9வது அத்தியாயம். We'll read to you from verse 14. 14வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். There was a little city with a few men in it. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். And a great king came against it, besieged it and built great snares around it. அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்துக் கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். And there was found in it a poor wise man. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். He by his wisdom delivered the city. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். Yet no one remembered that poor man. ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. So beautifully he has put it as a story. எவ்வளவு அழகாக ஒரு கதையாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். This is not only the story of the poor man, that is the story of every man in this world. இந்த ஏழை மனிதனுடைய கதை மட்டுமல்ல, இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கதையும் இதுதான். And he says this is what Solomon found under the sun. That's what he says in the 13th verse. 13வது வசனத்திலே இதைதான் சாலமோன் சூரியனுக்கு கீழாக கண்ட உண்மை என்று சொல்கிறான். Shall we tell you something? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? If there is one person who must be frustrated than any other person because of thanklessness, it must be God, isn't it? நன்றி கெட்ட தன்மையினாலே ஒரு நபர் அதிகமாக நொந்து போயிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அது கடவுளாக தான் இருக்க வேண்டும். But even though God is so grieved over man's thanklessness, he is never frustrated and he has never given up. ஆனால் இவ்வளவு மனிதனுடைய நன்றி கெட்ட தன்மையினாலே ஒருவேளை தேவன் துக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒருபோதும் அவர் இதனாலே இளைகரிக்கப்படவில்லை. Beloved, as far as we are concerned, only a few people have disappointed us. ஏமானவர்களே, நம்மை பொறுத்த மட்டிலே ஒரு சிலர் மட்டுமே தான் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். But as far God is concerned, everybody has disappointed him. தேவனை பொறுத்த மட்டிலே எல்லாருமே அவரை ஏமாற்றினார்கள். God's disappointment began with Adam. தேவனுடைய ஏமாற்றம் எல்லாம் ஆதாமிலே துவங்கினது. And it still continues. இன்றைக்கும் அது தொடர்கிறது. And how do we say that? இது எப்படி சொல்லுகிறோம்? Turn with us to the book of Isaiah 5th chapter. ஏசாயா 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். There is a lamentation of God. தேவனுடைய புலம்பல் அங்கே காணப்படுகிறது. We'll read from the first words to the fourth words. முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். Let me sing to my well-beloved a song of my beloved regarding his vineyard. இப்பொழுதும் நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்த என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன். My well-beloved has a vineyard on a very fruitful hill. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. He dug it up and cleared out its stones and planted it with the choicest wine. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குண திராட்சை செடிகளை நட்டு. He built a tower in its midst and also made a wine press in it. அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி. He expected it to bring forth good grapes. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். But it brought forth wild grapes. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. Now God is lamenting. இப்பொழுது தேவன் புலம்புகிறார். Now, O inhabitants of Jerusalem and men of Judah, எருசலேமின் குடிகளே,
யூதாவின் மனுஷரே, please judge between me and my vineyard. எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். What more could have been done to my vineyard that I have not done to you? நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? Why then when I expected it to bring forth good grapes, did it bring forth wild அது grapes? நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? You see the lamentation of God? தேவனுடைய புலம்பலை அங்கே கவனித்தீர்களா? But he is not frustrated and he has not given up. ஆனாலும் அவர் இலக்கரிக்கவில்லை, அவர் இன்னும் விட்டுவிடவில்லை. Turn with us in the same book, 14th chapter. அதே புத்தகத்தினுடைய 14வது அத்தியாயத்துக்கு பாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். The Lord will have mercy on Jacob and will still choose Israel. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். Now this is the character of God which Jesus during his teaching pointed out to his disciples that we should follow. நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் தேவனுடைய குணாதிசயமாக எடுத்துரைத்த காரியமும் இதேதான். Turn with us for an example passage in book of Luke 6th chapter. லூக்கா சுவிசேஷம் 6வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்துக்கு வாருங்கள். We'll read to you from verses 32 to 36. 32 லிருந்து 36 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். Look at verse 35 for an example. 35வது வசனத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். Look at the last line of that verse. அந்த வசனத்துடைய கடைசி வரியை பாருங்கள். He is kind to the unthankful and to the evil. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. So he is kind even to the thankless people. ஆகவே நன்றி அறியாதவர்களுக்கும் கூட தேவன் நன்மை செய்கிறார். And Jesus goes on to say in verse 36. 36வது வசனத்திலே இயேசுவானவர் தொடர்ந்து சொல்கிறார். Therefore be merciful just as your Father also is merciful. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். In the Sermon on the Mount he gave another illustration. மலைப்பிரசங்கத்திலே மற்றொரு உதாரணத்தை சொன்னார். Look at the latter portion of the 5th chapter of Matthew's Gospel. மத்தேயு சுவிசேஷம் 5வது அத்தியாயத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். Even from verse 45. 45வது வசனத்திலிருந்து What does he say? என்ன சொல்கிறார்? Your Father in heaven makes his sun rise on the evil and the good and sends rain on the just and also on the unjust. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Every time you see sunrise, remember that God still loves thankless people. முறையும் சூரியன் உதிக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றி கட்ட மனிதர்கள் மேல் தேவன் இன்னும் பிரியமாய் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Every time there is a rainfall, remember that God is still kind to the unthankful. ஒவ்வொரு முறையும் மழை பொழியும் பொழுதெல்லாம் நன்றி கட்ட மனிதர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். And Jesus concluded it in verse 48. 48வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லி முடிக்கும் பொழுது, You shall be perfect just as your Father in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர சற்குணராய் இருங்கள். In other words, being kind to unthankful people is a mark of perfection. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்றி கட்ட மக்களிடத்திலே நாம் நன்மையாய் நடந்து கொள்கிறதுதான் பூரணத்தின் அடையாளமாய் இருக்கிறது. Jesus faced this challenge all through his life. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இந்த சவாலை எதிர்கொண்டே இருந்தார். He faced this challenge not only from the public but also from his own disciples. பொதுமக்களிடத்திலிருந்து மட்டுமே இந்த சவாலை அவர் எதிர்கொள்ளவில்லை, தன்னுடைய சீஷர்களிடத்திலிருந்தும் இதே சவாலை அவர் எதிர்கொள்கிறார். Turn with us for an example in Luke's Gospel 17th chapter. லூக்கா சுவிசேஷம் 17வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். You can read from verses 12 to 17 when you find time. நேரம் இருக்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். He entered a village and there were 10 lepers there. ஒரு கிராமத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அங்கே 10 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். And he heals them. அவர்கள் எல்லாரையும் குணப்படுத்தினார். And he sends them to show them to the priest. ஆசாரியனிடத்திலே போய் காண்பித்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறார். Only one fellow returned. ஒருவன் மட்டுமே திரும்ப வந்தான். We read in the 16th verse, he fell down on his face at his feet and giving him thanks. 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொன்னான். Now Jesus immediately asked some questions. உடனடியாக இயேசு ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். Were there not 10 cleansed?
சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? Where are the 9? மற்ற 9 பேர் எங்கே? Beloved, even for Jesus, 90% were unthankful. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவுக்கும் கூட 90% மக்கள் நன்றி கெட்டவர்கள் தான். Only 10% were thankful. 10% தான் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். If that was the lot for Jesus, you can imagine what will be our lot. ஆண்டவராகிய இயேசுவுக்கே இதுதான் கதி என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். And the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். Were there not any found who returned to give glory to God except this foreigner? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வரவில்லையா என்று கேட்டார். The other 9 were Jews. மற்ற 9 பேர் யூதர்கள். The only fellow was Samaritan who came to thank God. ஒரே ஒரு சமாரியன் மட்டுமே நன்றி சொல்லும்படியாக திரும்ப வந்தான். So what is the lesson we have here? இங்க இருக்கிற பாடம் என்ன? People from whom we expect most, they will disappoint us most. யாரிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறோமோ அவர்கள்தான் நம்மை அதிகமாய் ஏமாற்றுவார்கள். But thankfulness will come from the people from whom we least expect anything. ஆனால் குறைவாய் நாம் யாரிடத்தில் எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கிறோமோ அவர்களிடத்திலிருந்து தான் நமக்கு நன்றி உண்டாகும். Now the same thing happened with Jesus' relationship with the disciples also. தன்னுடைய சீஷர்களோடு இருந்த அந்த உறவிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவுக்கு இதே காரியம் சம்பவித்தது. He knew what Peter would do. பேதுரு என்ன செய்வான் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். Before the cock would crow twice, he would deny his Lord thrice. சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பாக தன் எஜமானை 3 முறை அவன் மறுதலிப்பான் என்று அறிந்திருந்தார். He also knew what the other disciples would do. மற்ற சீஷர்களும் என்ன செய்வார்கள் என்று தெளிவாய் அறிந்திருந்தார். He told them, all of you will flee away from me. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று சொன்னார். Nevertheless, ஆனாலும் he offered them and promised them that they will be given the 12 thrones to judge Israel. இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும்படியாக 12 சிம்மாசனங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். What is the reason that he gives? அதற்கு காரணத்தை சொல்கிறார். என்னவா இருக்கிறது? Turn with us to Luke's Gospel 22nd chapter. லூக்கா சுவிசேஷம் 22வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 28th verse. 28வது வசனத்தை பாருங்கள். You are those who have continued with me in my trials. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோட கூட நிலைத்து நின்றவர்கள் நீங்கள். Actually they ran away from him. உண்மையிலே சொல்ல போனால் இவரை விட்டு ஓடி போனவர்கள் இவர்கள் தான். But he says you stood with me. என்னோட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தான் என்று சொல்கிறார். So Jesus Christ took even the minimum and he appreciated it. இருந்ததிலேயே மிகவும் சிறிய ஒரு காரியத்தையும் எடுத்து கூட அதை ஆண்டவராகிய இயேசு பாராட்டுகிறதை And in the 30th verse he says you will sit on thrones judging the 12 tribes of Israel. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நீங்கள் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து நியாயம் தீர்ப்பீர்கள் என்று 30வது வசனத்தில் சொல்கிறார். So what do we understand from all this? இவைகளிலிருந்தெல்லாம் நாம் என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? The love of Jesus is not a because of love. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பானது இப்படி இருப்பதினால் என்கிற அன்பு அல்ல. But it is an in spite of love. இப்படி இருப்பினும் என்கிறதுனால் இருக்கிற அன்பு. Understand this difference. இந்த ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். Our love for people should not be a because of love, it should be an in spite of love. நம்முடைய அன்பு ஜனங்களிடத்திலே அவர்கள் இப்படி இருப்பதினால் என்பதனால் பிறக்கிறதாக அல்லாமல் இப்படி இருப்பினும் என்று பிறக்கிறதுனால் இருக்கிற அன்பாக இருக்க வேண்டும். So many times the disciples of Jesus disappointed him. எத்தனையோ முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவரை ஏமாற்றினார்கள். But when you come to John's Gospel 13th chapter, யோவான் சுவிசேஷம் 13வது அத்தியாயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Towards the end we read, having loved his own who were in the world, he loved them to the end. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். It's very easy to be nice in the beginning of your relationship. உங்களுடைய உறவுகளிலே துவக்கத்திலே நல்ல விதமாய் இருப்பது மிகவும் எளியது. But in spite of all the disappointments, even till the end, Jesus loved his disciples. ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் சந்தித்த பிறகும் கூட முடிவிலும் கூட ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களை நேசித்தார். And the very next word says, அடுத்த வசனமே சொல்கிறது, it is at that time that the devil entered the heart of Judas Iscariot. யூதாஸ் காரியோத்தினுடைய உள்ளத்திலே அப்பொழுதுதான் பிசாசு நுழைந்தான். Beloved, disappointments in our life should be cremated. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள்
முற்றிலும் தகனிக்கப்பட வேண்டும். They should not be embalmed. அவைகள் பதனிடப்படக்கூடாது. That is the practical teaching that Jesus has given us. ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்த நடைமுறை பாடம் அதுதான். Turn with us to Luke's Gospel 14th chapter. There is a practical teaching he has given. லூக்கா சுவிசேஷம் 14வது அத்தியாயத்திலே நடைமுறை பாடம் ஒன்று நமக்கு சொல்லப்படுகிறது. Here Jesus was invited to somebody's house for a dinner. ஒரு விருந்துக்கு ஆண்டவராக இயேசு ஒருவருடைய வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார். You know what he told the people? ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? When you give a dinner, don't ask your friends and brothers and relatives and neighbors. ஒரு விருந்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய நண்பர்களையும் அழைக்க வேண்டாம். You invite the poor and the maimed and the lame and the blind. நீங்கள் ஏழைகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் வரவழையுங்கள். Because they cannot repay you. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. You know to whom Jesus said it? யாருக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கூறினார் தெரியுமா? Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். Then Jesus said to him who invited him. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி இப்படி சொன்னார். Suppose somebody has invited you for dinner and you are telling that person, when you invite people for dinner, don't invite friends and relatives, try to invite the poor people and the beggars. ஒருவேளை உங்களை யாரோ ஒருவர் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கும் பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் விருந்துக்கு அழைக்க கூடாது, நீங்கள் பிச்சைக்காரர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், that is the standard of Jesus teaching. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையினுடைய தரம். In other words, when we do something to people, don't expect anything in turn. மறு வார்த்தைகளே, யாருக்காவது நாம் எதையாகிலும் செய்யும் பொழுது மாறாக நாம் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. You will be disappointed only if you expect anything. எதிர்பார்த்து கொண்டிருந்தால் தான் ஏமாற்றங்கள். Now Apostle Paul was very clear in this understanding. இந்த புரிந்து கொள்ளுதலிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாய் காணப்பட்டார். You know what he wrote to the Corinthian believers? கொரிந்து திருச்சபைக்கு என்ன எழுதினார் தெரியுமா? Even the more I love you, the less you love me. எந்த அளவுக்கு அதிகமாய் நான் உங்களை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு குறைவாய் என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Even then I will continue to spend for you, and after everything is spent, I will be spent. ஆயினும் நான் உங்களுக்கு செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். Why did he say that? ஏன் அப்படி சொன்னார்? Children are not to save for parents. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சேர்த்து வைக்க கூடாது. It is the parents who will be saving for the children. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பார்கள். In other words, he said, I am treating you like a father and mother. நான் உங்களை ஒரு தாயும் தகப்பனையும் போல நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். That's what we should show in the Christian fellowship. அதுதான் கிறிஸ்தவ ஐக்கியத்திலே நான் காண்பிக்க வேண்டும். The son and daughter may keep on disappointing, but the parents do not give up. மகனோ மகளோ ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் ஒருபோதும் அதை விட்டுவிடவே மாட்டார்கள். தொடர்ந்து அன்பு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். That's the attitude we should have in Christian fellowship. அந்த ஒரு மனோபாவத்தை தான் நாம் வைத்திருக்க வேண்டும். Not only in the Corinthian believers, Apostle Paul faced the same problem among Galatian believers also. கொரிந்து சபையில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, கலாத்திய சபையிலும் கூட பவுலுக்கு இதே பிரச்சனை இருந்தது. What did he write to them in the 4th chapter? 4வது அத்தியாயத்தில் என்ன எழுதினார்? First time when I came to you, received me as an angel. முதல் முறை உங்களிடத்தில் நான் வந்தபோது ஒரு தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். You were ready to do anything for me. எனக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாய் இருந்தீர்கள். Even if it was necessary, you would have plucked your eyes and you have given it to me. தேவை ஏற்பட்டிருந்தால் ஒருவேளை உங்கள் கண்களையும் கூட நீங்கள் பிடுங்கி எனக்கு கொடுத்திருப்பீர்கள். But what happened to it now? ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்தது? Just because I told you the truth, I have become your enemy. நான் உங்களுக்கு உண்மையை உரைத்ததனாலே நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? No, that day I was an angel for you, but now I have become an enemy for you. அன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக தூதனாய் இருந்தேன், இன்றைக்கு நான் சத்துருவாய் மாறி இருக்கிறேன். Beloved, even if people stay thankless and actually start working against you, don't worry, keep on doing good to them. பிரியமானவர்களே, நன்றி கெட்டவர்களாக மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமானவர்களாக ஜனங்கள் மாறிவிட்டாலும் கூட கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருங்கள். Jesus said and the apostle said, you do good to evil, by that you will heap coals of fire on that person. தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மையை மாறாக செய்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தலை மீது அக்கினியை குவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். And we want to close with some positive counsel. சாதகமான சில ஆலோசனைகளை சொல்லி நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம். Always be motivated or dominated by that motto that Jesus has given, not to be served but to serve.
ஊழியம் கொள்ளுவதற்காக அல்ல, ஊழியம் செய்யவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு கூற்றை உங்களுடைய நோக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். In other words, not what others will do for me, but what I can do to others. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்பதல்ல, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன் என்பதாகவே உங்கள் எண்ணம் இருக்க வேண்டும். You know why we say that? ஏன் அதை சொல்கிறோம்? That is our basic calling. அதுதான் நம்முடைய அடிப்படை அழைப்பு. We are called to be a blessing to others. நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Whatever we do, at the end of the day, people should say, that person has been a blessing to me. நாம் எதை செய்தாலும் சரி, ஜனங்கள் சொல்ல வேண்டும், இவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். And we should not see things in the immediate context. நாம் உடன் விளைவுகளாக காரியங்களை பார்க்கவே கூடாது. We should always keep our eyes on that which is ultimate. இறுதி பலனை பார்க்கிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். Now we would like to show a passage from book of Galatians 6th chapter. கலாத்தியர் நிருபம் 6வது அத்தியாயத்திலிருந்து ஒரு வசன பகுதியை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். We'll read verses 9 and 10 to you. 9-10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Let us not grow weary while doing good, for in due season we shall reap if we do not lose heart. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Now what is the lesson that is drawn from this particular statement? இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடம் என்ன? Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Therefore, as we have opportunity, let us do good to all, and especially to those who are of the household of faith. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். In other words, keep on looking for opportunities to somehow bless a person. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே யாரையாவது ஆசீர்வதிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்கள். And we want to make a final observation, which is a very important observation. முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக முடிவாக சொல்ல விரும்புகிறேன். Man may disappoint us, மனிதர் நம்மை ஏமாற்றலாம், but God will not disappoint us. ஆனால் தேவன் நம்மை ஏமாற்றவே மாட்டார். Man may forget whatever we have done to him, நாம் மற்றவர்களுக்கு செய்திருக்கிறவைகள் மனிதர்கள் மறந்து போகலாம், but God will not forget what good we have done to other people. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் செய்திருக்கிற நன்மைகளை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். Take that passage, and that's a passage worth memorizing. ஒரு வசன பகுதியை எடுங்கள், அந்த வசன பகுதி அதை மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. Hebrews 6th chapter and 10th verse. எபிரேயர் 6வது அத்தியாயம் 10வது வசனம். God is not unjust to forget your work and labor of love, which you have shown towards his name, in that you have ministered to the saints and do continue to minister. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. What a wonderful confidence that we have. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை நமக்கு. All the good we have done to people, God is not unjust to forget them. மற்றவர்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மையும் அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. Therefore, ஆகவே trust in the Lord and keep doing good. கர்த்தரை நம்பி தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். Don't keep doing good by expecting what you will get from people. ஜனங்களிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட நன்மை செய்ய வேண்டாம். Trust in the Lord and keep doing good. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not expect too much from others. மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாய் எதிர்பார்க்க கூடாது. If you will take effort to consciously put this lesson into practice, you will experience a new dimension of blessing in your Christian walk and fellowship. இந்த காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு புதிய கோணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.